சில நேரங்கள்ல ஒரு 4 வார்த்தை பேச்சுக்குள்ள ஒரு முழு வாழ்க்கையே நம்மால புரிஞ்சுக்க முடியும். அப்படியான ஒரு சின்ன உரையாடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு பெரிய கதையை தான் நாம இப்ப உடைச்சு பார்க்க போறோம். வேலை, நம்பிக்கை, ஒரு மனுஷனோட மாண்பு, இது எல்லாத்த பத்தியும் இந்த சின்ன டயலாக் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த உரையாடல் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. வேலை இருக்கு, வரியா? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல. அன்னைக்கு பொழப்பு ஓடுறதுக்கான ஒரு நம்பிக்கை கீத்து, ஒரு புது வாய்ப்புக்கான கதவு இங்க துறக்குது. சரி, முதல்ல இந்த வேலை வாய்ப்பு எப்படி ஒரு நம்பிக்கை கீத்தா தெரியுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். பதில பாருங்களேன், ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. வரேன்னு இந்த ஒரு வார்த்தையில வேலையோட அவசியமும் அந்த வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கணுங்கிற அந்த வேகமும் அப்பட்டமா தெரியுது. இது பிழைப்புக்காக யோசிக்காம எடுத்த ஒரு உடனடி முடிவு. அப்பா, வேலை கிடைச்சிருச்சு, இன்னைக்கு ஒரு 500 ரூபாய பாத்துடலாம், இந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதோட இன்னைக்கு 500 சம்பாரிச்சிடலாங்கிற அந்த உறுதியான இலக்கு, இதுதான் அவருக்கு அந்த நாள் மேல ஒரு நம்பிக்கையையும் ஒரு பாதுகாப்பையும் கொடுக்குது. சரி, அடுத்ததா அந்த உழைப்போட உண்மையான விலை என்ன? அந்த ஆரம்பத்துல இருந்த நம்பிக்கை நிஜத்தை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த நம்பர் 500 ரூபாய். இதுதான் அந்த நாளோட தொடக்கத்துல இருந்த நம்பிக்கை. ஒரு முழு நாள் உழைப்புக்கு கிடைக்க போற வெகுமதின்னு நினைச்ச தொகை இது. ஆனா இந்த நம்பர் அப்படியேவா நீடிக்குது? இங்கதான் யதார்த்தம் முகத்துல அரையுது. பேசினது 500 ரூபாய், ஆனா கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே 100 ரூபாய் கமிஷன் பேர்ல போயிடுது. உழைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உழைப்போட மதிப்பு குறைக்கப்படுது. இதுதாங்க உழைப்பு சுரண்டலோட நேரடியான ஒரு முகம். இது வெறும் பணத்தை இழக்கிறது மட்டும் இல்ல, அந்த உழைப்பு உடம்ப எப்படி உருக்குதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி. நாக்கு வறண்டு போச்சுங்கிறது வெறும் வார்த்தைங்க இல்ல, அது அந்த கடின உழைப்போட வலியையும் உடம்பு சோர்வடைஞ்சு போறதையும் நமக்கு அப்பட்டமா உணர்த்துது. இப்ப நாம கதையோட ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு வர்றோம். ஒருவேளை சாப்பாடுங்கிற ஒரு சாதாரண அடிப்படை தேவை எப்படி ஒரு பெரிய அதிகார ஏற்றத்தாழ்வை வெளிச்சம் போட்டு காட்டுதுங்கிறத இந்த பகுதி நமக்கு சொல்லும். முதலாளி எவ்வளவு இயல்பா நான் போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்றாரு. அவரால் தன்னோட தேவையை ரொம்ப சுலபமா பூர்த்தி செஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த தொழிலாளியோட நிலைமை, இந்த ஒரு வரி 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற அந்த அதிகார இடைவெளியை அப்படியே காட்டுது. இதுதான் இந்த உரையாடலையே ரொம்ப முக்கியமான இதயத்தை உழுக்கிற ஒரு வரி. இங்க அந்த தொழிலாளி ஒரு மனுஷனா கூட பார்க்கப்படல. அவருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா இவனுக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துறத கவனிங்க. பசியோட இருக்கிற ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஒரு தேவையா பார்க்கப்படல, அது ஒரு தேவையற்ற செலவா பார்க்கப்படுது. இது மனிதத்தன்மையை நீக்கிற ஒரு தருணம். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு கிடைக்குது பாருங்க. சாப்பாட்டுக்கு காசு இல்ல, ஆனா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வான்னு ஒரு தீர்வு சொல்லப்படுது. இது பார்க்கறதுக்கு ஒரு உதவி மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில இது அவரோட கையறு நிலையையும் அவருக்கு அதிகாரம் இல்லாத தன்மையையும் திரும்பவும் ஒரு தடவை உறுதி செய்து. கடைசியா இந்த ஒட்டுமொத்த அனுபவத்திலிருந்தும் நமக்கு என்ன தெரிய வருது, அந்த கிடைக்காத பலனை பத்தி இப்போ பார்ப்போம். இந்த ஒரு வரி இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தோட மொத்த சாராம்சம் இதுதான். இது ஒரு தனிநபரோட விரக்தி மட்டும் இல்ல, நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பரந்த கசப்பான உண்மை. உழைப்புக்கும் அதுக்கு கிடைக்கிற பலனுக்கும் நடுவுல எவ்வளவோ பெரிய இடைவெளி இருக்குன்னு இது ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த சின்ன உரையாடல் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. நம்பிக்கை எப்படி நிஜத்துல உடையுது, சுரண்டல் எவ்வளவு இயல்பா நடக்குது, அதிகார படிநிலைகள்ல மனிதத்தன்மை எப்படி மறுக்கப்படுது, அது மட்டும் இல்லாம உழைப்புக்கான விலை வெறும் பணம் மட்டும் இல்லைங்கிறதையும் அது நமக்கு புரிய வைக்குது. இந்த ஆய்வை நாம முடிக்கும்போது இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கிறது இல்லைங்கிற இந்த ஒரு வரியில நாம பார்த்த இந்த ஒரு நபரோட கதை மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்களோட சொல்லப்படாத கதைகளும் அடங்கியிருக்கு இல்லையா? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.